நீட் நான் என்ன தெரியுமாடா உங்களுக்குலாம்? நீட் எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என் பொண்ணு டாக்டர். அந்த நீட் இல்லைன்னா நான் என்னால காலேஜ் வாசல் கூட போயிருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீட் வேணான்னு போராட்டம் பண்ண யாருக்காக நீங்களா கூஜா தூக்குறீங்க? காலேஜ் வச்சிருக்கான அவனுக்காக தூக்குறீங்களா? இல்ல யாராச்சும் உங்களை உசு பேத்து விடுறானுங்களா? யாருக்காச்சும் நீங்க போராடுறீங்க? டேய், நீட்னா என்ன தெரியுமாடா உங்களுக்குலாம்? முதல்ல இன்னைக்கு இளநீர் விக்கிறவோட பொண்ணு டாக்டர் படிக்கிறா. செருப்பு தச்சரோட புள்ள டாக்டர் படிக்கிறான். பிளம்பிங் ஒர்க் பண்ண இரும்பு கட்டுவார் பாரு மேல, அவரோட புள்ள டாக்டர். என்னடா தெரியும் உங்களுக்கு நீட்டை பத்தி? என்ன தெரியும்? வசதி படைச்சவன் மட்டும்தான் டாக்டர் ஆயிட்டு இருந்தான். அது கூட எப்படி தெரியுமா ஆயிட்டு இருந்தான்? காலேஜுக்கு போறானோ போலியோ பணம் குத்தா பாஸ் ஆயிடலாம். அவனுக்கு டாக்டரை பத்தி தெரியுமோ தெரியாதோ, ஆபரேஷன் எப்படி பண்ணணும் தெரியுமோ தெரியாதோ, ஆனா டாக்டர் ஆயிடுவான். பணம், எல்லாம் பணம் பணம் பணம். என்னடா ஓவரா சீன் போடுறீங்க? டெல்லியில போராட்டம் பண்றானா, அதனால தமிழ்நாட்டுல பண்றாங்களா? யாரடா ஏமாத்துறீங்க? டேய், எங்க மாதிரி பேரண்ட்ஸ் தானே தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. எத்தனை காலேஜ் ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமாடா? டேய், நீட் நான் என்ன தெரியுமாடா? ஒரே ஒருத்தன் கூட திருட்டு நம்ப முடியாது. ஏன் காலேஜ் ஓனரே நினைச்சா கூட அவன் பொண்ணை படிக்க வைக்க முடியாதுடா நீட்ல பாஸ் பண்ணாம. தெரியுமா உனக்கு? பெருசா பேசுறீங்க. எவ்வளவு அழகான ஒரு ஸ்கீம் தெரியுமா மோடி அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீம். முட்டாள்தனமா பேசினீங்க, முட்டாள்தனமா போராட்டம் பண்றீங்க. இதுல படிச்சவன பாதி பேர் முட்டாளதான் இருக்கான் தமிழ்நாட்டுல. டேய், டெல்லியில நடக்கிறது உண்மையான போராட்டம் இல்லடா. காசு வாங்கின்னு காஷ்மீருக்கு வந்து அந்தஸ்து கொடுக்கணுமா? நீட்டுக்கும் காஷ்மீர் அந்தஸ்துக்கும் என்னடா சம்பந்தம்? இங்க உள்ள யாரு இருக்கா தெரியுதா? யார ஆதரவு கொடுக்கறான்னு தெரியுதா? முட்டா பசங்களா பேச வந்துட்டா. நீட்டுனா என்னன்னு, நீட்டுனா என்னன்னு தெரியாதவங்களாம் நீட்டை பத்தி பேசுறீங்க. டேய், இன்னைக்கு ஒரு ஏழை மாணவன் படிக்கலாம், உனக்கு எல்லாம் தெரியுமா? நீட்டு இல்லாதப்போ காலேஜில சேர்க்கறதுக்காக எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன்லாம் அதுக்கு ஒரு ஏஜென்ட் கிட்ட பணத்தை கட்டி ஏமாந்தவன் எத்தனை பேர் தெரியுமாடா? எனக்கு தெரியும்டா, நான் என் கண்ணால பாத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் ஏமாத்தினான். தெரியுமா உங்களுக்குலாம்? டைரக்டா போய் காலையில சீட் வாங்க முடியாது அப்பெல்லாம், தெரியுமா? அதுக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு 25 லட்சம். காலேஜ்ல அப்பெல்லாம் ஒரு டொனேஷன் உண்டு. இப்ப வாங்க சொல்லலாம், இப்பயே வாங்குறானுங்க. ஆனா கவர்மெண்ட் பிக்சர் 25 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்க முடியாது. புரியுதா? முன்னாடிலாம் அது கிடையாது. 25 லட்சம் காலேஜ் பீஸ்னா 50 லட்சம் ரூபாய் டொனேஷன் காலேஜுக்கு. அது இல்லாம இந்த லோக்கல் இருக்க மாதிரி ஏஜென்ட், அவனுக்கு ஒரு அமௌண்ட் 20 லட்சம் 30 லட்சம். இப்படி தாண்டா நாரிங்க வந்தது எம்பிபி சீட்டு. பேச வேண்டாங்க பெருசா. உங்களாம் என்னடா தெரியும்? புத்தியோட யோசிங்கடா. முதல்ல நீட்டு போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க. +1 எழுதினவனுக்கு +2 எழுத தெரியாதா? +2 எழுதினவனுக்கு இது நீட் எழுத தெரியாதா? அதுக்காக நீ தற்கொலை பண்ணிப்பா, அதுக்காக செத்துறான் நீட் எழுது. என்னடா, யார சந்தோஷப்படுத்த? எந்த காலேஜ் ஓனர் எல்லாம் சந்தோஷப்பட்டு நீங்க காசு வாங்கி கூலிக்கு மாரடிக்கிறீங்க எனக்கு தெரியல. உண்மையால என்ன மாதிரி பேரண்ட்ஸை கல்றா நீட் என்னன்னு சொல்லுவோம்.